Taste the Daily. தமிழகம் செழிப்பாக இருப்பதற்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்திய பொற்கால ஆட்சியே என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் நடைபெற்ற புரட்சித் தலைவரின் எம்ஜிஆரின் 108வது ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை இப்போது பார்க்கலாம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் விழா நாம் எடுக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்திலும் சரி, வெளிநாடுகளிலும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றப்பட்டது. இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் இந்த மண்ணிலே தோன்றிய காரணத்தில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு வளம் பெற்றது, தமிழ்நாடு இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது. அதற்கு அடித்தளமிட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுமார் 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி புரிந்தார். அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம். பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். அவர் இருக்கின்ற வரை அவரை வெல்ல எவராலும் முடியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். இன்றைக்கு எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கின்றார்கள், பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்களோ அவர்கள்தான் மக்கள் மனதிலே வாழ்வார்கள். அப்படி மக்கள் மனதிலே வாழ்கின்ற தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி மக்களுக்கான திட்டங்களை தீட்டினார், நடைமுறைப்படுத்தினார், மக்களை நேசித்தார், மக்களும் அவரை நேசித்தார். அதனால் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பாராட்டுக்கு உரிய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தமிழகத்தில் எத்தனையோ தலைவர் இருக்கிறார்கள், நாட்டையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள், மறைந்து வைக்கின்றார்கள். அவரை பற்றி யாராவது பேசுகிறாரா? பேசுறாங்களா? இல்ல. ஏன்னா அவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். அதனால்தான் மக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கின்றார். அதனால்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே தலைவராக இருந்தாலும் நம்முடைய தலைவர்களை, நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவை அவர்கள் பாராட்டுகின்றார்கள். பாராட்டப்படக்கூடிய தலைவர், அந்தஸ்து, குணம் அனைத்தும் நிறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. எந்த கட்சியாவது, எந்த கட்சி தலைவரையாவது வேறொரு கட்சி தலைவர் வாழ்த்து சொல்லுவாங்களா? புகழ்ந்து பேசுவார்களா? இல்லை. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை புகழ்கிறார் என்று சொன்னால், புகழ்ந்தால் தான் அவர்கள் கட்சியை நடத்த முடியும். புரட்சித் தலைவர் பெயரை சொல்லாமல், உச்சரிக்காமல் எவரும் தமிழகத்திலே கட்சியே நடத்த முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற தலைவர். தன் வாழ்நாள் முழு மக்களுக்காக அர்ப்பணித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவர் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடல. அவர் 1962ஆம் ஆண்டு எம்எல்ஏ வந்தார். 1967, 1971 பரங்கமலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்படி மக்கள் சேவை செய்து, மக்களோடு மக்களாக இருந்து, மக்களிடத்திலே பழகி, மக்களுடைய குறைகளை தன் அணு நிதியாக
தெரிந்து கொண்டார். 1972 கட்சியிலிருந்து அகற்றப்பட்டுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பொழுது, மக்களுடைய பேராதரவோடு கட்சியை துவக்கிய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து திரு கருணாநிதி நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்தது. ஆங்காங்கே பஸ் மறியல், மக்கள் போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார். மக்களுக்காக கட்சியை தொடங்கினார். மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த எண்ணத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார். அதுதான் நம் கட்சியுடைய தொடக்கம். நாட்டு மக்களுக்காக கட்சியை துவக்கினார். அவருக்கு செல்வாக்கு இல்லையா? எவ்வளவு திரைப்படங்கள் அவர் நடித்தால் போதும் என்று காத்துக் கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவை தொடங்கினார்.